2006-2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் உயர்கல்வி மற்றும் கனிம வளங்கள் சுரங்கத்துறை அமைச்சராக பொன்முடி பதவி வகித்தார். அப்போது விழுப்புரத்தில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் செம்மண் வெட்டி எடுத்ததால் அரசுக்கு 28,36,40,600 ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி, மனைவி விசாலாட்சி, உறவினர் ராஜ மகேந்திரன் உள்ளிட்டோர் மீது அதிமுக ஆட்சியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு விழுப்புரம் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை அடிப்படையாக கொண்டு அமலாக்கத்துறையும் பொன்முடி உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்தது. 2023 ஜூலையில் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு நடத்தியது. அப்போது செம்மண் முறைகேடு தொடர்பாக கிடைத்த பெருந்தொகை ஹவாலா பரிவர்த்தனைகள் மூலம் வெளிநாடுகளில் உள்ள நிறுவனங்களில் முதலீடு செய்யப்பட்டுள்ளது என்று அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியது. மேலும் முக்கிய ஆவணங்களும் 13 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பிரிட்டன் பவுண்டுகள் உட்பட 81,70,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. 41,90,00,000 ரூபாய் வங்கி நிரந்தர வைப்பீடு முடக்கப்பட்டது. இந்த நிலையில் சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தில் பொன்முடி, திமுக முன்னாள் எம்பி கௌதம சிகாமணி, KS ராஜமகேந்திரன், V ஜெயச்சந்திரன், K சதானந்தம், கோபிநாத் மற்றும் KS பிசினஸ் ஹவுஸ் நிறுவனம் ஆகியோருக்கு எதிராக அமலாக்கத்துறை 2023 ஆகஸ்டில் சென்னை CBI நீதிமன்றத்தில் 90 பக்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. தொடர்ந்து கூடுதல் குற்றப்பத்திரிகையும் 26 கூடுதல் ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டன. அமைச்சர் பொன்முடி, கௌதம சிகாமணி, KM ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, அதன் நிர்வாக இயக்குனர் அசோக் சிகாமணி, KS மினரல்ஸ் நிறுவனம், PRM நிறுவனம், அதன் நிர்வாக இயக்குனர் KS ராஜமகேந்திரன் ஆகியோர் சட்டவிரோதமாக பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டுள்ளதாக குற்றப்பத்திரிகையில் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட CBI சிறப்பு நீதிமன்ற நீதிபதி பொன்முடி, கௌதம சிகாமணி, அசோக் சிகாமணி உள்ளிட்டோர் மார்ச் 19ஆம் தேதி நேரில் ஆஜராக சம்மன் அனுப்ப உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். இதனால் திமுக தரப்பில் பரபரப்பு நிலவி வருகிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது YouTube, Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.